நண்பர்களே, ஜனவரி மாதம் 11ஆம் திகதி. இப்பொழுது நேரம் காலை 7:30. உக்ரைனுடைய போர் மிகவும் உக்கிரமாக இருக்கிறது. மொஸ்கோ உக்ரைன் மீது பெரிய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே நடந்த தாக்குதல்களை விட இந்த தாக்குதல் மிக அதிகமான தாக்குதலாக இருக்கிறது. அது மற்றொரு விஷயம் என்னன்னா, கத்தார் தூதரகம் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதாக உக்ரைன் அறிவித்திருக்கிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கிறது, உக்ரைனில் உள்ள ஒரு இலக்கில் ஓஷனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவியிருப்பதாக. இரவு நேர பெரிய தாக்குதலின் பொழுது இங்கிலாந்து பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி இதனை கண்டித்திருக்கிறார். உக்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்யா அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணையை ஏவியிருப்பதாகவே தெரிகிறது. ஏனெனில் ஒரேஷ்னிக் ஏவுகணை தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அதைத்தான் உக்ரைன் மீது ரஷ்யா தற்பொழுது ஏவி இருக்கிறது. பெரிய அழிவு நடந்திருக்கிறது. விளாடிமிர் புட்டினின் வீடு மீதான தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடந்ததாக மொஸ்கோ சொல்கிறது. கட்டார் தூதரகமும் ரஷ்ய ட்ரோன்களால் தாக்கப்பட்டது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரேஷ்னிக் ஏவுகணை மிக முக்கியமாக இப்பொழுதுதான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரேஷ்னிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியது ஏன் முக்கியமானது என்பதுதான் இப்பொழுது ராணுவ விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். உக்ரைனின் கியூவில் ஏற்பட்ட கடுமையான பனி புயல் ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கும் பொழுது ரஷ்யா வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குடியிருப்பு கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது. கியூல உள்ளே வந்து இந்த தாக்குதல் நடத்தி இருப்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யா தனது ஹைப்பர்சோனிக் ஒரேஷ்னிக் ஏவுகணையை உக்ரைனில் இரவு முழுவதும் ஏவியதை மொஸ்கோவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. உக்ரைன் எல்லையிலிருந்து ஒரு சில மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு நகரத்தை தாக்கி இருக்கிறது. கியூவையும் தாக்கி இருக்கிறது. இது சமாதான ஒப்பந்தத்தை குழப்புகின்ற நடவடிக்கை என்று உக்ரைன் குற்றம் சாட்டுகிறது. அவ்வாறுதான் உக்ரைன் குற்றம் சாட்டும். ஆனால் உக்ரைன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மீது வீட்டின் மீது நடத்திய தாக்குதல் அது சாதாரண தாக்குதலாக உக்ரைன் சொல்கிறது. ஆனால் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலை பெருந்தாக்குதல் என்று சொல்கிறது. ஆனால் உண்மையில் இது பெருந்தாக்குதல் தான். கியூ மற்றும் அதை சுற்றியுள்ள உக்ரைனிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் ட்ரோன் உற்பத்தி தளங்கள் மீது பரந்த தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி இருக்கிறது. டிசம்பர் 2025 நோவ்கோரோடில் உள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இல்லத்தின் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். கியூ சொல்லுது புட்டினின் இல்லத்தை உக்ரைன் தாக்கவில்லை என்று. ஆனால் ரஷ்யா அந்த ட்ரோன்களை எல்லாம் அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து அதனை காட்டியிருக்கின்றார்கள். அது கியூவில் இருந்து வந்த ட்ரோன் தான். வேற யார் கொண்டு வந்து தாக்குறது என்றது, இவ்வளவு தொழில்நுட்பத்தோடு புட்டினின் இல்லத்தை தாக்குவதற்கு வேற யாரும் தயாராக இல்லை. இந்த சமீபத்திய தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கியூவில் குறைந்தது 22 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். ரஷ்யாவும் லிவிவில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்புக்கு கிட்டத்தட்ட 13,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு முக்கியமான பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்று மேயர் ஆண்ட்ரி சதோவி மற்றும் உக்ரைனின் விமானப்படையும் தெரிவித்திருக்கிறது. இந்த ஏவுகணையின் சரியான வகை இது ஒரு வகையான அணு ஆயுத தாக்குதல் போலத்தான் இருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். மேற்கு உக்ரைனிய நகரமான லிவிவ் தலைநகர் கியூவில் இருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆனால் இந்த லிவிவ் போலந்தின் எல்லைக்கு அருகில் 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அப்படின்னா அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், நேட்டோ நாடுகளுக்கு அருகில் குண்டு வீசி விட்டார்கள், நேட்டோ நாடுகளுக்கு அருகில் குண்டு வீசி விட்டார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனையாக இருக்கிறது. ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு மேலும் நடுப்பகுதியில கூட
அதனால் மாற்றம் செய்ய முடியும் வேகத்தை. ஆகவே அவற்றை கண்காணித்து இடைமறிப்பது கடினம். ஒளியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகம் உள்ளது. ஒரேஷ்னிக் ஒரு அணு ஆயுதம், அதாவது அது எப்போதும் அணு ஆயுதத்துடன் பயன்படுத்தப்படாவிட்டாலும் அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரேஷ்னிக் ஒரு நடுத்தர தூர ஏவுகணை என்று நம்பப்படுகிறது. இதுவரை அதன் பயன்பாடு 1000 முதல் 1600 கிலோமீட்டர் வரைதான் வரம்பை குறிக்கிறது. ரஷ்யா இதற்கு முன்பு ஒரு முறை மட்டுமே நவம்பர் 2024 ஒரேஷ்னிக் ஏவுகணையை ஏவி இருக்கிறது. தற்பொழுது உக்ரைனிய ராணுவ தொழிற்சாலையை தாக்கியதாக மாஸ்கோ தெரிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யாவில் உள்ள இலக்குகளை தாக்க உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ராணுவ தந்திரோபாய ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்த அனுமதித்த சில நாட்களுக்கு பின்னர் அந்த காலத்தில் ஒரேஷ்னிக் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது. ஆனால் இது அணு ஆயுதம் தாங்கி செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை தான். ஆகவே இது ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக ரஷ்யா செய்திருக்கிறதா? இப்ப 2வது முறையாக இதனை தற்பொழுது ஏவி இருக்கிறது. நவம்பர் 2024 ஏவுகணைகள் கிழக்கு மற்றும் மத்திய உக்ரைனில் உள்ள திரிப்ரோவை தாக்கின. இருப்பினும் இந்த முறை ஏவுகணைகள் நேட்டோவில் உறுப்பினராக உள்ள போலந்துக்கு அருகில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கதறிக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ எல்லைக்கு அருகில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தியதை ஐரோப்பிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் என்று ஜெலன்ஸ்கி தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஏவுகணை சந்தேகத்துக்கிடமின்றி அதே செயல்பாட்டு விளைவுகளை அடைய முடியும் என்பதால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஸ்தம்பித்து வரும் நிலையில் சமீபத்திய ரஷ்ய தாக்குதல் முக்கியமானதாக கருதப்படுகிறது. போர் பிப்ரவரி மாதம் 5வது ஆண்டில் நுழைகிறது. 2 தரப்பினரும் பிரதேசம் போன்ற முக்கிய பிரச்சனைகளில் வெகு தொலைவில் இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் நேரத்தில் சமீபத்திய தாக்குதல்கள் அந்த போர்நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இல்லாமலாக்கிவிடும் அபாயத்தை கொண்டிருக்கிறது. டிசம்பர் 2025 ட்ரம் 2025 நவம்பரில் வெளியிட்ட உக்ரைனுக்கான 28 அம்ச அமைதி திட்டத்தில் கிட்டத்தட்ட 4 ஆண்டு கால போரின் பொழுது 5வது ஆண்டு வருகிறது. ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பெரிய அளவிலான நிலங்களை மட்டுமல்லாமல் கியூவின் படைகள் தற்பொழுது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சில பகுதிகளையும் உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் சொல்கின்றார். இந்த கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் தடம் புரளுமா என்கின்ற கேள்விக்கு இங்கே லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆய்வாளர் மெரினா மிரோன் தடம் புரள வாய்ப்பு இல்லை என்று கருதுவதாக தெரிவித்திருக்கின்றார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முக்கிய பிரச்சனைகள் குறித்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக அமைதி செயல்முறை சரியாக நடக்கவில்லை. உண்மையில் ரஷ்யா தான் போரை தொடங்கியது. புட்டின் விரும்பினால் அதை 5 நிமிடங்களில் முடிக்க முடியும். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ட்ரம்பின் நிபந்தனையற்ற போர் திட்டங்களுக்கு ஒப்புக்கொள்வதுதான். ஆனால் உக்ரைன் தொடர்ச்சியாக ரஷ்யாவை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அடுத்த விஷயம், புட்டின் சொல்கின்றார், வெனிசுவேலாவை கைப்பற்றி நல்ல ஒரு உதாரணத்தை தனக்கு ட்ரம்ப் தந்திருக்கின்றார் என்று புட்டின் தற்பொழுது மகிழ்ச்சியாக அறிவித்திருக்கின்றார். நல்ல விஷயம், நீங்கள் வெனிசுவேலாவை கைப்பற்றுறீங்க, நாங்க உக்ரைனை கைப்பற்றுகின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஆகவே உக்ரைன்ல தற்பொழுது மின்சாரம் இல்ல, குளிர்காலம், மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு அணு ஆயுதம் போன்ற ஒரு தாக்குதல் மிகப்பெரிய அழிவை உக்ரைனில் ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றும் பல அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்கள்.